யாரில் அதை பார்த்து என்னுடைய ஃபேஸ் பார்த்து நானே தாழ்மனப்பன்மையை என்ன நினச்சிப்பேன். என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ஃபஸ்ட்டு லோ ஆனது எனக்கே நல்லா கண் கூட தெரிஞ்சுது. ஒரு மாதிரி சொட்டா அந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறதும், அதுக்கப்புறம் அந்த அலைன்ஸ் பார்க்கும்போது ஒரு 2-3 இடத்துல பொண்ணுங்க ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணது. உங்களுக்கு முடி இல்லாதனால உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எங்க கூட எங்களோட கிளைண்ட் சந்திரசேகரன் இருக்காங்க. அவங்களோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஜெர்னி பத்தி நாங்க பேசலாம் இன்னைக்கு. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார். இப்போ முன்னாடி நீங்க மிஸ்டர் ஹேர் கிளினிக் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஹேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ஃபஸ்ட்டு லோ ஆனது எனக்கே நல்லா கண் கூட தெரிஞ்சுது. கண்ணாடியில் பார்க்கும்போது சரி, இது ஒன்றும் போகும்போது என்ன நானே பார்த்து இந்த மாதிரி ஹேரில் அதை பார்த்து என்னுடைய ஃபேஸ் பார்த்து நானே தாழ்மனப்பன்மையை என்ன நினச்சிப்பேன். பட் அப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்க்கும்போது அவங்க ஹேர் இருக்கும்போது என்ன பிஹேவ் பண்ண விதமும் ஹேர் இல்லாதப்போ ஒரு மாதிரி சொட்டா அந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எனக்குள்ளேயே ஒரு தாழ்மனப்பன்மை அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த அலைன்ஸ் பார்க்கும்போது ஒரு 2-3 இடத்துல பொண்ணுங்க ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணது. உங்களுக்கு முடி இல்லாதனால உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. ஓகே சந்திரசேகர், இப்போ நீங்க எப்படி மிஸ்டர் ஹேர் கிளினிக் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண நீங்க டிசைட் பண்ணீங்க? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது எனக்கு. ஏன்னா நிறைய செய்தியில் அதுமாரி ப்ராப்பராக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதில்ல, அதனால நிறைய சைடு எஃபெக்ட் வருது அப்படி இப்படிலாம் சொல்லி பயம் இருந்தாங்க. ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிளினிக் நான் விசாரித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம், என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அதனால பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நான் சும்மா இந்த ஆட் பார்த்தேன், பார்த்து சரி போய் கேட்கலான்ட்டு ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலான்ட்டு இந்த கிளினிக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே இங்கே வந்தவொடனே அவங்க பண்ண அப்ரோச், அவங்க பேசின விதம் எல்லாமே எனக்கு பிடிச்சிது. பட் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா என்கிட்ட மணி இல்லை, மணி ப்ராப்ளம். ஸோ அதனால நான் ஒரு 20,000 மணி ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் ஒன்று இருந்தது. அந்த இஎம்ஐ ஆப்ஷனால தான் நான் உள்ள என்ட்ரி ஆனேன். இஎம்ஐ ஆப்ஷன் இருந்தது எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு, சரி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்தது. அப்புறம் அங்கே நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க நம்ம கிளினிக்கில் பண்ணவங்ககிட்டே கேட்டேன். ஒரு 4 அவங்க கிட்ட முன்னாடி பண்ணவங்க கிட்ட ஒரு 5 பேர்கிட்ட விசாரிச்சேன். எல்லாருமே நல்லா ரிசல்ட் நல்லா வந்திருக்குன்னாங்க. சரி இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்தது. சரி பண்ணிக்கலான்ட்டு பண்ணேன். பண்ணிட்டு ஆமாம் பயம் இருந்தது. வந்த உடனே கண்டிப்பா, ஏன்னா செய்தியில் அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படிதானே தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்த உடனே அப்புறம் பிளட் டெஸ்ட்டு ஓவரால் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க டாக்டர்ஸ். அப்புறம் எடுத்துட்டு எல்லாமே பாடி கண்டிஷன் ஓகேவா அப்படிலாம் பார்த்து செக் பண்ணிட்டு ஓகே பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எனக்கு ஒரு 3 மாதம் எந்த ஒரு இதுவுமே தெரியல, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க எதுக்கு பண்ண நீ வேஸ்ட் தான் மணி வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் டாக்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்தது, ஒரு 4 மந்த்துக்கு மேலே தான் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்னாங்க. சரி நான் அதனால சரி 4 மந்த்து போட்டோம், போனது போட்டு எவ்வளோ எழுந்துட்டோம், இது லாஸ்ட்டாக இது ட்ரை பண்ணோம், இதுவும் வரலாம் நம்ம இன்னும் ஒன்று போனது போட்டோன்ட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் 4 மந்த்துக்கு பிறகு குட் ரிசல்ட். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ ரிசல்ட் இப்படி வரும்ன்ட்டு எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப இன்னும் கான்ஃபிடென்ட் ரொம்ப கொடுத்த ஆரம்பிச்சு. கண்டிப்பா ரிசல்ட் வர வர கண்டிப்பா டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைய இடத்துல நான் இதுக்கு முன்னாடி மெடிசன் அந்த மாதிரி எடுப்பேன். அந்த என்ன ஆகுனா எடுக்கும்போது மண் வரும், விட்டு ஒண்ணு போயிடும். அது மைண்ட் பண்ணி அவங்க சொல்றது டாக்டர் எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா அது விட்டுட்டா போயிடும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 4 மாசத்துக்கு பிறகு அதுல இருந்து இப்போ 1 இயர் ஆகுது, நல்லா growth. இப்போ எல்லாருக்கும் வேற டவுட் இருக்கும், சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு வலி இருந்துச்சா பெயின் இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லுங்க பாக்கலாம். இல்ல பெயின் இல்லை, அது இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு தலையை சுத்தி ஒரு 10 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது போட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு அந்த பெயினே இருக்காது. அவங்க புடுங்குற அவங்க புடுங்குற உணர்வு தெரியும்.
இது பண்ற உணர்வு தெரியும். நீங்க கான்சியஸா இருக்கீங்க? கான்சன்ட்ரேட் பேசிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பேசிட்டு இருந்தேன், விட்டாங்க, வீடியோ கூட பார்த்துட்டு இருந்தேன் செல்ல. அந்த பயம் அந்த பயம்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. எவ்வளவு ஹவர்ல முடிஞ்சிருச்சு சர்ஜரி? எனக்கு வந்து 2 days. 2 days. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 4 hour பண்ணாங்க. செகண்ட் டே ஒரு 3 hourல முடிச்சிட்டேன். ஓகே ஓகே. இப்போ ஃபைனலா சந்திரசேகர், ரிசல்ட் பத்தி நீங்க எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க? நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? மிஸ்டர் ஹேர் கிளினிக் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, அதை பத்தி பேசலாம். கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எனக்கு மறுபடியும் ரீலைஃப் கிடைச்ச மாதிரி தான், புது வாழ்க்கை ஆரம்பமான மாதிரி தான் இருக்கு. நான் பட்ட அவமானங்களுக்கு பிறகு இந்த முடிவு வந்ததால். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, அதாவது பெரும்பாலும் எப்படின்னா டாக்டர் வந்து சொல்கிறது 3 மாதம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும், கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ட்ரீட்மெண்ட்டு அப்போயும் சரி, ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எடுத்த பிறகும் டாக்டர் சொல்கிறத கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோமா, கரெக்டாக 3 மாதத்தில் நம்மளுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என்னை வெளியே நிறைய பேர் கேட்குறாங்க, யாருமே நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி சொல்ல மாட்டாங்க. நானே அவங்கக்கிட்ட ஏதாவது இந்த கேப்பு டெஸ்ட் போடாமல் கேப் எதனா போட்டு போவேன், ஏன் இந்த கேப் போட்டிருப்பேன்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவேன் நான், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நானே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்களா, பார்த்தா தெரியல, நேச்சுரலாக இருக்குது அப்படின்வாங்க. எனக்கு புது லைஃப் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னுடைய மனம் நிறைந்த நன்றி.